என்றென்றும் இசை வானில் ரீங்காரமாய் இசைத்துக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோ மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் FM 103.3 நேர் நெஞ்சம் நிகழ்ச்சியில இன்றைக்கு மதுரையை சேர்ந்த மாதவன் அவங்க கிட்ட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து அவங்களுடைய அனுபவங்களை நம்ம கேட்கலாம். வானொலியில ரேடியோ கேட்கறதுல ஏற்பட்ட அனுபவங்களை பத்தியும் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தியும் நம்ம பேசிட்டே இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். சரி, இப்போ காலம் இன்றைக்கு கொஞ்சம் மாடர்னான உலகம் ஆயிடுச்சு. வானொலி கேட்கறது நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இன்னும் சில பேர் கேட்காமலும் இருக்கிறவங்களும் இருக்காங்க. உங்களுடைய இப்ப காலநிலையில இன்னைக்கு நீங்க முந்தி கேட்ட அளவுக்கு கேக்குறீங்களா? எப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? பண்பலை உடனே எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். இப்பயுமே அதை கேட்டுட்டு இப்பவே நான் கேட்டுட்டு தான் மேடம் இருக்கேன். டெய்லி காலையில இருந்து பக்தி பாடல்கள் ஆரம்பிச்சு நம்ம ஒரு மூட்ல இருப்போம். பட் ஆனா அவங்க பண்பலையில போடும்போது கரெக்டா நம்ம மூடுக்கு சிங்க் ஆகிற மாதிரியே பாட்டுகள்லாம் வரும். சோ நம்ம பிளேலிஸ்ட் நம்ம ரெடி பண்ணவே வேண்டியது. அவங்களே நமக்கு பிடிச்ச பாட்டு அவங்களே ஒளிபரப்பிடுறாங்களா, அதனால எனக்கு ரேடியோ பிடிக்கும். ரெண்டாவது நம்ம தனிமையா இருக்கும்போது ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் மேடம். ஒவ்வொருத்தருங்களா பேசிக்கிட்டே இருப்பாங்களா, அப்ப நம்ம தனிமையா இருக்குன்ற ஒரு ஃபீலே இருக்காது. ஏன்னா நாங்க கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு கடைசி வீடு அப்படிங்கும்போது ரொம்ப லோன்லியா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அந்த ஃபீலே இருக்காது. எஃப்எம் கேட்கும்போது நம்ம ஒரு வீட்லயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதனால எனக்கு பண்பலையும் எனக்கு கட்டி போட்ட ஒண்ணு. சரி, இப்போ நீங்க ரேடியோ கேட்டுட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க வீட்டுல இப்ப கட்டாயம் எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது சொல்லிருக்காங்களா? நீங்க ரொம்ப ரசிச்சு ஒரு பாடல் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப பண்பலையில ஒளிபரப்பாயிட்டே இருக்கு. இப்ப ரசிச்சு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த நேரம் பார்த்து உங்க வீட்டுல இருக்கிற உங்க வீட்டுக்காரமா ஏதோ ஒண்ணு திட்டுறதுன்னா ஏதாவது சொல்லுவாங்களா, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா, அந்த மாதிரிலாம் ஏதாவது கேட்டிருக்கீங்களா? கட்டாயம் கேட்டிருப்பீங்க. உண்மையை மட்டும் சொல்லணும், போய் சொல்லக்கூடாது. நடந்தது இல்ல மேடம். ஏன்னா எங்க அம்மாவுக்கு பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். அது என்னோட கடவுள் கொடுத்த வரமா என் மனைவிக்கும் பாடல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த பிரச்சனை எனக்கு ஏற்பட்டது இல்ல மேடம். உங்களுக்கு பிடித்த பாடல் இன்னொரு பாடல் சொல்லுங்க. கட்டாயம். அதாவது ஒரு பாடலை பற்றியான விளக்கம் சொல்றதை விட அதனுடைய காட்சி அமைப்பை நேயர்களுடைய கண் முன்ன நீங்க நிறுத்திருக்கீங்கன்னு தான் சொல்லணும். பாடல் கேட்டுட்டு மீண்டும் சந்திக்கலாம். பாடறியே படிப்பறியே